ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஒரே கஷ்டமாக இருக்கா? ஒரே கவலையாக இருக்குது? என்ன கஷ்டமாக இருக்குது? இல்லை உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை சகிச்சுக்க முடியல. உங்களுக்கு இன்னொரு ஐடியா தரேன், நல்லா நோட் பண்ணணும். இப்படி இந்த ஸ்டைல் இப்படி செய்கிறீங்கன்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி ஹேர் ஸ்டைலை மாற்றிக்குவோம். அது அப்படியே பெர்மனெண்ட் ஆகிக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய ட்ரெஸ் எல்லாம், தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதாவது உங்களுக்கு பிடிக்காத பழைய நினைவுகள் வந்தால் இந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போல போட்டுருங்க, இல்லை நெருப்பு வச்சு கூட எரிச்சுங்க. சரியா? அப்புறம் புது ட்ரெஸ் போடுங்க, புதுசாக போடுங்க. முடியலையா, லைஃப் பிடிக்கலையா, உங்களுக்கு மாற்ற என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட பழக வேணாம். உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட எப்பயுமே பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத இதை அப்படிங்க. சரியா? பிடிச்ச மாதிரி வாழணும்னா கொஞ்சம் சேஞ்சஸ், புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கோங்க. சரியா? சப்போஸ் +2 முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியர் எல்லாம் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ், ஆர்ட்ஸில் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ், பிஎஸ்சி, பிஏ, அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கோர்ஸாக, மியூசிக் கிளாஸு, எதை வேணாலும் கற்றுக்கோங்க. சரியா? கற்றுக்கிட்டு புதுசாக உங்களுக்கு புது ஊருக்கு போய் செட்டில் ஆகிருங்க. சரி, லைஃப் நல்லா இருக்கும். ஸ்டைலை மாற்றிடுங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்றா அதில் ஒரு 7-8 சாப்பாடு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு புது சாப்பாடு சாப்பிடுங்க. சரியா? அப்போ தான் புது சாப்பாடே சாப்பிடுங்க. அது 8 சாப்பாடு மட்டும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் என்றைக்குமே சேர்க்காதுங்க. இல்லையா, ஒரு 4 ஐட்டம் இல்லை 6 ஐட்டம் இல்லை 3 ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஐட்டத்தை மட்டும் எப்போ எடுக்காதீங்க. சரியா? ஒரு 10-12 வருஷத்துக்கு எடுக்க வேணாம். சரியா? உங்கள் லைஃப்பில் புது மாற்றம் வேணாம். புது ஃப்ரெண்ட்ஸு, புதுசாக யாருக்கிட்ட வேணால் ஒரு 20-30 ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிட்டு பழகுங்க. லைஃப் நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு புது ஹேர் ஸ்டைலை வச்சுக்கோங்க. பழைய தூக்கி போட்டு புது ஸ்டைலில் சட்டை பேண்ட்டு துணி எடுத்து போடுங்க. அப்படியே லைஃப்பை மாற்றுங்க. பழைய பைக் இருந்தால் அதையும் விற்றுட்டு புது பைக் வாங்க. அதாவது இது வரைக்கும் எந்த கம்பெனி யூஸ் பண்ணாத கம்பெனி பைக்காக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் நல்லா, ஊரையும் மாற்றுங்க, புது ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுக்கோங்க. அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப தலைவலி இரிட்டேஷனாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு எல்லாமே புது கம்பெனியாக மாறிடுங்க. சரியா? நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனியும் புது கம்பெனியாக பிராண்டாக மாற்றிடுங்க. நான் புது கம்பெனின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். சரியா? புதுசாக ஒரு கோர்ஸ் எடுக்கவே வச்சுக்கோங்க. அவங்க புது ஃப்ரெண்டை பிடிச்சி லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி லைஃப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஊர், ஆர் பிடிச்ச ஏரியா, ஆர் பிடிச்ச கண்ட்ரி, ஆர் பிடிச்ச ஸ்டேட் போய் கூட வாழுங்க. புதுசாக லாங்குவேஜ் கூட மாற்றிக்கோங்க. நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் பேசிவிட்டு அதே கண்டினியூஸாக லைஃப் லாங் கூட பேசிக்கோங்க. சரியா? தேங்க்யூ காட்.